ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ப்ளவுஸை நான் ஸ்டிச் பண்ணுறது பற்றி போட போகிறேன். இதில் பட்டி பீஸு கட் பண்ணி நான் தைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன்னா, அந்த லூப் சைடு உக்ஸும் லூப் சைடும் எவ்வளோ பிடிக்கணுன்னு, அப்புறம் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைச்சாச்சு. இது தைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஷோல்டர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 சைட்ஸ் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன். நார்மல் ப்ளவுஸ் தான் நான் காமிக்கிறேன் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. பாருங்கள், 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே 3 இன்ச்சு நீங்கள் தைச்சிருங்க. அதே போல் இந்த சைடும் அப்படி தைச்சிருங்க. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஷனாக ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது 1.25 இன்ச்சு. இது உங்களுக்கு இந்த பெஸ்ட் அது கொஞ்சம் லூஸாக வேணும்னா நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இவங்க சின்ன ப்ளவுஸ் தான், அதனால் நான் 1.25 இன்ச் வைக்கிறேன். 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுங்க. இதனுடைய விட்த்து வந்து லென்த்து வந்து 3 இன்ச் இருக்கும். Friends, this video sponsored by genreview.online. genreview.online is one of the review portal site. அதே போல் இந்த சைடு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாங்க. பாருங்கள், இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கணும். அதே போல் இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். இது லூப் பக்கம் இல்லையா, இது வந்து பட்டி பக்கம் வரும். அதை நான் தைக்கும் போதே சொல்கிறேன். இந்த லூப் பக்கம் வந்து நீங்கள் இது கொஞ்சம் கம்மியாக பிடிக்கணும். உக்ஸ் வைக்கிற பக்கம் வந்து ஜாஸ்தி பிடிக்கணும் கொஞ்சமாக. நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ப்ளவுஸில் ரைட் சைடில் வரும், ஒருத்தர் லெஃப்ட் சைடு உக்ஸ் வைக்க சொல்லுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன். ப்ளவுஸில் வேணால் நான் காமிக்கிறேன். ஒருத்தர் லெஃப்ட் சைடு உக்ஸ் வைப்பாங்க, ஒருத்தர் ரைட் சைடு கேட்பாங்க. நான் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ரைட் சைடு தான் உக்ஸ் வருது. ஆல்ரெடி நான் ஒரு தைச்ச ப்ளவுஸ் ஒன்று இருக்குது, நான் அதை வேணால் காமிக்கிறேன். அது வந்து ரைட் சைடு உக்ஸ் வரும், சாரி லெஃப்ட் சைடு வரும். இது பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இது சொல்லிட்டேன். இவங்களுக்கு வந்து இது ஆக்சுவலி ரைட் சைடு வர கப் இது. அதை இந்த சைடு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உக் சைடு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கணும். அப்போ அந்த லென்த் வந்து ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு. இது உக்ஸ் பட்டி பக்கம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும். லூப் தைக்கிற சைடு கொஞ்சம் கம்மியாக பிடிங்க. அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக வரும். கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிக்கணும். அதாவது இது கம்மியாக பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கணும். ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் போட்டுட்டு அவ்வளோதான் பிடிக்கணும். அந்த 2.5 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் ஒரு டாட் பிடிச்சிக்கணும். அதே போல் மாற்றி மாற்றி இந்த சைடு அந்த சைடு வச்சு தைச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெயின் டாட் நம்ம பிடிச்சாச்சு. இந்த செகண்ட் டாட்டை பிடிச்சி இந்த தேர்ட் டாட்டுக்கு வந்து இங்கே இந்த இங்கேருந்து 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் வரணும் இந்த ஸ்டிச். அதனால் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் இதை வச்சுட்டு இந்த கப் ஷேப் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த ஷேப் தெரியுதுங்களா? இந்த ஷேப் தான் நீங்கள் எடுத்து பிடிக்கணும். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இனிமேல் ப்ளவுசஸ் வீடியோலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.